ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேய்கள் ஆன்மாக்கள் பத்தின நம்பிக்கை உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு. அதே போலதான் அறிவியல் உலகத்துல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற நாடுதான் ஜப்பான். அந்த நாடு அறிவியல்லையும் விஞ்ஞானத்திலையும் ரொம்பவே வளர்ச்சி அடைந்த நாடுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லோருக்கும் தெரியாத ஒரு அமானுஷ்ய பக்கமும் அவங்க கிட்ட இருக்கு. ஜப்பான் மக்கள் இப்பவும் இரவு நேரங்கள்ல ஒரு நிழல் போல உருவத்தை பார்த்தாங்கன்னா அவங்க பயத்தின் உச்சத்துக்கே போயிருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா குச்சிசகி ஒன்னாவோட ஆன்மா திரும்ப வந்துருமோங்கிற பயம்தான். இப்ப இருக்கிற காலகட்டத்திலயும் ஜப்பான் மக்கள் பயத்துல நடுங்குற அளவுக்கு அந்த அமானுஷ்ய ஆன்மா என்ன செஞ்சது, யார் அந்த குச்சிசெக்கி ஓனா, அதனுடைய பேக் ஸ்டோரி என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜப்பான் மக்களால பல நூற்றாண்டுகளா நம்பப்பட்டிருக்கிற ஒரு அமானுஷ்யமான மர்ம கதை தான் குச்சிசெக்கி ஓனாவோட கதை. சுமார் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்குள்ளதான் இந்த குச்சிசெக்கி ஓனாவோட ஆன்மா உருவானதா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துல குச்சிசெக்கி ஓனா ஒரு சாதாரண பெண்மணியை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குச்சிசெக்கி ஓனாக்கு கல்யாண வயசு வந்ததும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து ஒரு சாமுராய அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சரியா போயிட்டு இருந்த சமயத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்த நாட்டு மேல பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவங்க போர் தொடுக்கிறாங்க. அந்த போர்க்களத்துல கலந்துக்கிறவங்க குச்சிசெக்கி ஓனாவோட கணவரான சாமுராயும் போறாரு. போர்ல கலந்துகிட்டவர் பல நாட்கள் போர்க்களத்திலே இருந்துட்டு திரும்பவும் அவருடைய வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் அங்க பார்த்த காட்சி அவரை ஒரு மிருகமாவே மாத்திருச்சு. அவருடைய மனைவி வேறொரு ஆண் கூட தவறான உறவுல இருக்கிறத அவர் பாக்குறாரு. பார்த்ததும் கோபத்தின் உச்சத்துக்கே போன அந்த சாமுராய், உன்னுடைய அழகுனால தானே எனக்கு துரோகம் பண்ண, இனிமேல் உன் அழகே இருக்காதுன்னு சொல்லி அவருடைய வாளை எடுத்து குச்சிசெக்கி ஓனோட வாயை அவருடைய வாளால வெட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம குச்சிசெக்கி ஓனாவை கொடூரமான முறையில கொலையும் பண்ணிடுறாரு. இப்படி அவங்க கொலை செய்யப்பட்ட சில நாட்கள்லயே தொடர்ச்சியா பல கொலைகள் நடக்குது. ரொம்பவே கொடூரமான முறையில வாய் கிழிக்கப்பட்ட நிலையில பல பேர் கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு அந்த ஊர் மக்கள் ரொம்பவே குழம்பி போறாங்க. அந்த நேரத்துலதான் சில பேர் இரவு நேரங்கள்ல குச்சிசெக்கி ஓனாவோட ஆன்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை பத்தி அந்த பகுதி முழுக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா பல பேர் கொலை செய்யப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் சில அமானுஷ்ய சடங்குகளை செஞ்சு அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளா அந்த ஆன்மாவை யாரும் பார்க்கவும் இல்லை, எந்த கொலைகளும் நடக்கல. மக்கள் எல்லோரும் குச்சிசெக்கி ஓனாவோட ஆன்மாவை பத்தி பேசுறத மறந்திருந்த சமயத்துல திரும்பவும் பல ஆண்டுகள் கழிச்சு அந்த ஆன்மா மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. 18ஆம் நூற்றாண்டுகள்ல கதைகளா சொல்லப்பட்ட அந்த ஆன்மா திரும்பவும் 1970ஆவது வருஷம் அந்த ஆன்மாவை பல இடங்கள்ல பாக்குறாங்க. திரும்பவும் தொடர்ச்சியா பல பேர் கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மாவை பத்தின முழு கதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அந்த ஆன்மா உருவானதுக்கான காரணத்தையும் கதைகளும் ஜப்பான் முழுக்க பேசப்படுது. குச்சிசெக்கி ஓனாவோட ஆன்மாவை பத்தி ஜப்பான் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. இரவு நேரங்கள்ல அந்த உருவம் அதிகமா மக்களால பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இரவு நேரங்கள்ல குழந்தைகள் காணாம போறதும் கொலை செய்யப்படுறதுமா நடந்துகிட்டே இருக்கு. சிலர் அந்த உருவம் குழந்தைகளை கடத்திட்டு போறத நேரடியா பார்த்திருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்தவங்க அது எப்படி இருந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நிழல் உருவத்தோட முகம் தெரியாத அளவுக்கு முகம் முழுவதும் மறைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த உருவத்துக்கு கைகள் கிடையாது. கைகள் இருக்க வேண்டிய இடத்துல 2 கத்திரிக்கோள்கள் போல உருவாக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. இப்படி பல அமானுஷ்ய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல மக்கள் வெளியே வரவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஜப்பான் அரசாங்கமும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகளும் மக்களும் சேர்ந்து பல அமானுஷ்ய சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் மக்களுடைய பயம் போகவே இல்லை. ஜப்பான் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க குழந்தைகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்களா குச்சிசெக்கி ஓனாவோட ஆன்மா வெளியில வரல. ஆனா 1990 காலகட்டத்துல திரும்பவும் அதே போல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை வாய்கள் கிழிக்கப்பட்ட நிலையில பலர் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. 90ஓட இறுதி காலகட்டத்துல அந்த ஆன்மாவால கொலை செய்யப்படுறது நிறுத்தப்படுது. திரும்பவும் பல வருடங்களா எந்த கொலைகளும் நடக்கல. அந்த ஆன்மாவை பத்தின எந்த ஒரு தகவல்களும் வெளியே வரல. அதனால அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. திரும்பவும் 2000ஆம் ஆண்டு தொடர் கொலை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை
சில பேர் வாய் கிழிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில காப்பாற்றப்படுறாங்க. அவங்கள விசாரிச்சதுல அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணது ஆன்மாதாங்கிறது உறுதியாச்சு. அந்த ஆன்மாவுடைய பெயரை வச்சுட்டு யாராவது ஒரு சைக்கோ கில்லர் தான் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சில பேர் நம்பினாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களை விசாரிச்ச போது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த கொலைகள் எல்லாம் செஞ்சது ஒரு அமானுஷிய ஆன்மாதாங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆன்மா வெளியவும் இல்ல, யாரையும் கொலையும் செய்யல. ஆனா ஜப்பானை சேர்ந்த மக்கள் எப்போது வேணாலும் அந்த குச்சிசக்கிவானாவோட ஆன்மா திரும்பவும் வரலாம், கொலைகள் செய்யலாம்னு நம்புறாங்க. நமக்கு இதை கேட்கும் போது ஒரு சாதாரண கதையா தான் தோணும். ஆனா ஜப்பான் மக்கள் இன்னமும் அதை முழுமையா நம்புறாங்க. இது உண்மையிலேயே நடந்ததா சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நான் உங்க சசி.